தோழர் நெல்சன் அவர் வந்து இந்த சமூகத்தில் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லிகிட்ருக்கார். இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் வந்து இந்த 2 நிமிஷம் ரீல்ஸில் வந்து நிறைய மெசேஜ்லாம் சொல்லுவார். இப்போ யூடியூப்லேயும் நிறைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய கருத்துக்கள்லாம் வந்து சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து அவர் வெளியே எடுத்துகிட்டு வந்து சொல்லுவார். ஆனால் அவர் வந்து பொதுவாக சொல்லும்போது என்னென்னா, அதிகப்படியாக வந்து இந்த தமிழ் தேசிய கருத்தியலை பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுவார். தொடக்கத்தில் அவர் பேசும்பொழுது நிறைய நண்பர்கள் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கொண்டவர்கள் அவரை ஃபாலோ பண்ணாங்க. நல்லா பேசுகிறாரே ஒரு இளைஞர், எழுச்சி விடக்கூடிய அளவுக்கு ஒரு இளைஞர் பேசுகிறாரேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பெரும்பான்மை அதில் வந்து நாம் தமிழ் பிள்ளைகள் வந்து அந்த தம்பிக்கு வந்து நிறைய ஆதரவு. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, தொடக்கத்தில் வந்து நிறைய கருத்துக்களை பேச ஆரம்பிச்சவர், நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார். நிறைய சமூகத்தில் இது மாதிரி பிரச்சனைகள் நடக்குது பாருங்கள், இப்போது இந்த திமுக அரசு அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டு அவர் வந்து வைரல் ஆனார். நம்மளும் வந்து திமுக எதிர்ப்புன்றதுனால நம்மளை போன்ற இளைஞர்கள் எல்லாமே வந்து அவர் வந்து பயங்கரமாக ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன பண்ணார், அதிமுக சார்பாக பேச ஆரம்பித்தார். நிறைய கருத்துக்களை வந்து அதிமுக சார்பாக பேச ஆரம்பித்தார். சரி, அவர் எந்த கட்சி சார்பாக இருந்தால் என்ன இருக்குது, சரி அவர் வந்து இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தையோ இல்லை அதில் இருக்கிற ஏதோ ஒரு ரிலேட்டடாக ஏதோ ஒரு கருத்தை பேசுகிறாரு இல்லையா, சரி பேசட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளும் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, என்ன பண்ணார், ரைட்டாக ட்ரிகர் பண்ண ஆரம்பித்தார் நாம் தமிழ் மேலே. சும்மா சின்ன சின்ன கசப்புகள், அப்படி கசப்பாக தன்மை லைட்டாக கசக்கிற மாதிரி பேச ஆரம்பித்தார். சரி, ஓகே, முரண்கள் இல்லாமல் எந்த கட்சியிலும் இல்லை, எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய இடத்துல தானே. அரசியல் வந்துட்டாலே விமர்சனம் இல்லாமல் யாருமே போக முடியாது. அதில் இந்த தம்பி வந்து விமர்சனம் பண்ணுறாரு, சரி பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் அமைதியாகவே இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், முழு சந்திரமுகியாக மாறின மாதிரி இவர் என்ன பண்ணார், முழுசாக மாறி இப்போது நாம் தமிழ் மேலே அப்படியே வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டார். அவரோட யூடியூப்லலாம் வந்து தம்ப்லைன் வைக்கிறாரு. எப்படி வைக்கிறாருன்னா, முழுக்க வந்து நாம் தமிழ் கட்சி மேலே இருக்கிற வன்மத்தை திணிக்கிற மாதிரி வைக்கிறாரு. எப்படின்னா, 100 கோடி ஸ்கேம் பண்ண நாம் தமிழர், இவர்களை ஒய்த்து கட்ட ஆக வேண்டும், இவர்கள் வந்து காலி பண்ணணும், நாம் தமிழர் கட்சி வந்து பிளாஸ்ட்டு, அவங்களுடைய இது வந்து கொண்டு வந்தாச்சு வெளியே, அப்படி இப்படின்னு சொல்லி தம்ப்லைன் வச்சு தொடர்ந்து வந்து ஒரு 3-4 நாளாக போட்டுட்ருக்காரு. சரி, நம்ம அதெல்லாம் எதுக்கு கண்டுக்கிட்டு, நம்மளுக்கு இருக்கிற வேலையில் நம்ம அமைதியாக போகணும்னு பார்த்தோம்னா, நம்ம தம்பிகள் எல்லாம் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ணா எங்கே பாருண்ணே, இந்த தம்பி வந்து தொடக்கத்தில் வந்து நம்மளுக்கு பேசுகிற மாதிரி பேசினார், இப்போ என்னடான்னா நம்ம பிடிச்சி திருப்பி கடிக்கிறாருண்ணே அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தானுங்க. உண்மையான இயல்பு என்னென்னா, முதல்ல நம்ம தமிழ் தேசியத்தையும் நாம் தமிழையும் பேசணும்னா ஒரு கூட்டம் நம்மளை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களையும் விமர்சனம் பண்ணணும். அது எல்லாருமே எடுத்துருக்கிற ஒரு ஃபார்முலா. அதில் இந்த தம்பி மட்டும் மாற்று விதிவிலக்கு இல்லை. முதல்ல வந்து எடுத்து அவர் பயங்கரமாக பேசினார், அப்படியே வைரலாக ஆச்சு அவர் வீடியோ, கொண்டாடணும், நம்ம எல்லாருமே கொண்டாடணும். ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணார், அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார். அதாவது நாம் தமிழ் கட்சி வந்து 100 கோடி ஸ்கேம் பண்ணாங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து 1 கோடி வாங்கினாங்க, 1 கோடி வாங்கிட்டு என்ன பண்ணாங்க, 100 தொகுதி அவங்க அதுமாதிரி ஒதுக்கியிருக்காங்க. அந்த 100 தொகுதியை வந்து அவங்க ஸ்கேம் பண்ணி ஒரு தொகுதியிலேருந்து 1 கோடி வந்து திமுக ஆதரவாக இருக்கிறவங்க கிட்ட வாங்கிட்டு 100 கோடி அவங்க வந்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அந்த தம்பி சொல்லியிருந்தார். நம்ம என்ன சொல்கிறோன்னா, தம்பி நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு ப்ரூஃப் கேட்டோம்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க, நீங்களும் ஒரு அட்வொகேட் தான். சரி, ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கூட, அப்புறம் அவருக்கு திடீர்னு ஒரு கரிசனை வந்தது நத்தம் சிவசங்கரன் அண்ணா மேலே. வந்து அவர் வந்து ஒரு தமிழ் தேசிய போராளி, ஆகச்சிறந்த தமிழ் தேசிய போராளி. சில முரண்பாடுகளால் ஒரு சில நாட்கள், 1 வருஷம் 2 வருஷம் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் திரும்பவும் கட்சியில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் வந்து எந்த மனஸ்தாபத்தில் வெளியே போனார்னு அது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டது. சரி, ஓகே, இந்த தமிழ் தேசிய தளத்துக்கு நாம் தமிழர் மட்டும்தான் வந்து ஒரு நிரந்தர தீர்வுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் அண்ணன் வந்து ஒரு மனக்கசப்பில் வெளியே போனவர் திரும்பவும் வந்து பயணிக்க ஆரம்பித்தார். அவருக்கு வந்து நத்தம் தொகுதிக்கு பதிலாக அம்பாசமுத்திரம் தொகுதி கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை ஒரு பெரிய விஷயமாக பேசி, இப்படி தான் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற இளைஞர்கள் அதை எடுத்து வேறு தொகுதியில் போட்டு காசு பார்க்குறாங்க இவங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சார். இவருக்கு என்ன ஒரு கோபம் வன்மம், எதனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டு இவர் இந்த தம்பி வைக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தான் தெரியுது. இவர் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாளர்ன்றதுனால இப்போ டிவிக்கு பேசுகிறாரு. அவர் அதிமுக டிவிக்கு மாற்றி பேசுவார் போல் மனுஷன். அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாளர் அப்படின்றதுனால அந்த தம்பி வந்து ஒரு கோபம் இருக்குது. என்னென்னா, பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக தோற்றதுக்கு காரணமே நாம் தமிழர் தான். என்னென்னா, திமுகவுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே வந்து அதிமுகவை விட நாம் தமிழருக்கு தான் வந்தது போன எலெக்ஷனில். அப்போ அந்த கோபம் வந்து இந்த தம்பிக்கு அதிகமாக இருக்கும் போல். அதனால் வந்து அதோட பிரதிபலனாக வந்து இந்த தம்பி பேசுகிறது நம்மளுக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்குது.
பெரும்பான்மையான இடங்களில் வந்து நாம் தமிழர் வந்து பெரிய அளவில் ஒரு வாக்கு சதவீதம் வாங்கினாங்க. அந்த வாக்கு சதவீதம் வந்து ஏடிஎம் கூட எதிர்ப்பு இவங்களுக்கு போனோடனே இவங்களுடைய தோல்வி அவரால் தாங்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிக்கு சாதாரணமாக அவர் சொல்கிற மாதிரி 100 தொகுதிக்கு மேலே நாம் தமிழர் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. என்ன ரீசன்னா, எங்களுக்கு வந்து திமுக ஜெயிக்கணுமோ அதிமுக ஜெயிக்கணுமோலாம் கிடையாது தம்பி. எங்களுக்கு எங்களுடைய அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும். தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியணும். இவ்வளோ இளைஞர்களை ஈச்சு விட்டு இந்த இடத்துல வந்திருக்காங்கன்றது எங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு ஆறுதல், ஊக்கம் மருந்து இதெல்லாம். ஆனால் நீங்கள் வந்து என்ன இது எப்படி கட்டமைக்க பார்க்குறீங்கன்னா, இவங்க வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆளை மாற்றி போட்டு காசை பார்த்து அதில் ஸ்கேம் பண்ணி இந்த கட்சியை நடத்திட்டுருக்காங்கன்னு சொல்கிறாரு. தம்பி, நாங்கள் வந்து இந்த கட்சியை நடத்தணுன்னா இப்போ வந்து 1% கூட இல்லாத ஒரு சில கட்சிகளுக்கெல்லாம் வந்து 10 தொகுதி 15 தொகுதின்னு பேசிக்கிட்டு அவங்களுக்கு வந்து 1000 கோடி 500 கோடின்னு பேரம் பேசப்பட்ட அரசியல் இங்கே நடந்துகிட்ருக்கு. 8.2% எக்ஸாக்டாக இவங்க 3000 கோடி 4000 கோடி கேட்டால் கூட கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது. துணை முதல்வர் கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருக்குது. உங்களுக்கு புரியுதுங்களா? துணை முதல்வர் கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருக்குது. அந்த அளவுக்குலாம் பேரம் பேசி பார்த்துட்டாங்க. இங்கே சமரசம் இல்லை. இவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு துணை முதல்வர் அளவுக்கு வாங்கிட்டு இவங்க வந்து தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டு இந்த திராவிட கழகங்கள் கூட கூட்டணி வச்சுருக்கலாம். திமுக, அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் பாண்டே கூட சொன்னார் ஒரு பேட்டியில், நாங்கள் கூட ட்ரை பண்ணோம், பாஜக கூட ட்ரை பண்ணிச்சு, அதிமுக கூட ட்ரை பண்ணிச்சு பேசுகிறதுக்குன்னு கூட்டணி அலையன்ஸுக்கு. இவ்வளோ பேர் ட்ரை பண்ணி கூட வந்து சமரசம் இல்லாமல் ஏன் சண்டையில் நிற்கிறாங்க தனியானும் போது, இவங்க இவ்வளோ நியாயமாக நிற்கிற ஒரே ஒரு காரணம் தான், ஏதாச்சும் ஒரு சின்ன லூப் கிடைக்காதா இவங்களை நம்ம விமர்சனம் பண்ணி இவங்களை நம்ம காலி பண்ணணும்னு சொல்லின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த தம்பிகள் எல்லாமே. இதுக்கான வேலைகளை இந்த தம்பி பண்ணிகிட்ருக்காரு. இந்த பிரியகுமார் அந்த தம்பி பண்ணுறாரு. இப்போ வரிசையாக வந்துட்டுருக்காங்க, புது லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நண்பர் திரு பாரிசாலன் வந்து நெற்றி கண் திருப்பினும் குற்றம் குற்றம் என்ற மாதிரி ரொம்ப காட்டமான விமர்சனங்கள் கொஞ்ச நாள் அவரும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி வீடியோக்களெல்லாம் வரும்போது நம்ம கொஞ்சம் அமைதியாக கடந்து போகலான்னு பார்த்தாலும் முடியலை. ஏன்னா இந்த தம்பிங்களாம் வந்து நான் தமிழ் தேசியத்தை பேசுகிறேன், இவங்களுக்கு பேசுகிறேன்னு இப்போ அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறது தான் உங்களுக்கு தமிழ் தேசியமா தம்பிங்களா? சொல்லுங்கள். எந்த ஒரு மனநிலை உளவியலில் நீங்களாம் இருக்கிறீங்கன்னு தெரில. நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் பேசுங்க. நம்மளுடைய தரப்பு நியாயத்தை நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா சமரசம் இல்லாமல் ஒரு சண்டை செய்கிற காலத்தில் நிற்கிற ஒரு மனுஷன் மேலே எவ்வளோ அவதூற பழப்போம், என்ன ஏது ஒன்றும் புரியல. இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. ஏதாச்சும் ஒருத்தன் குரல் கொடுத்துருக்கானா? விஜய் விமர்சனம் பண்ணுறது மட்டுமே இவங்க வேலையாக வச்சுட்ருக்காங்கன்னா, ஆபத்தான அரசியலுக்கு நம்ம வந்து முன்னே பேசி தான் ஆகணும் தம்பி. முதல்ல அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. விஜயை மட்டுமே இங்கே எதிர்க்குது வேலை இல்லை, எல்லா கட்சிக்காரையுமே போட்டு களத்தில் வந்து விளாசி தள்ளிகிட்ருக்கு நாம் தமிழர். ஆனால் அந்த காணொலியில் நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரில. ரீல்ஸை பார்த்துட்டு நீங்களும் வாட்ஸ்அப் அரசியல் பண்ணுற மாதிரி ரீல்ஸ் அரசியல் பண்ணிவிட்டு ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்குது தம்பி நீங்கள் எல்லாமே பண்ணுற இந்த வேலைகளெல்லாம். பரவாயில்ல, ஆனால் இதுக்காக வந்து இந்த நாம் தமிழருக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் இருக்குது, அவங்க என்றைக்குமே மாற போகிறது இல்லை. அது அப்படியே தான் சாலிடாக அதுக்காக தான் அது ட்ராவல் பண்ண போகுது. பார்ப்போம் இந்த அரசியலில் எவ்வளோ பெரிய கேம் சேஞ்சிங் நாம் தமிழர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வந்து நாம் தமிழருடைய இடம் அப்படின்றது யாரும் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்ன்றதை ஒவ்வொரு நாளுமே நிரூபிச்சிட்ருக்கோம். அது இனிமேலும் நிரூபிச்சுட்டு தான் இருப்போம். நன்றி.